நாம இந்த வீடியோல பார்க்க போறது கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல வெளிவந்திருந்த மாற்றான் இந்த படத்தோட ஒரு மூவி அனலைசிஸ் தான் வந்துட்டு ரீவிசிட் பண்ண போறோம். இந்த திரைப்படம் 12 அக்டோபர் 2012 ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் வந்துட்டு ஆக போகுது. படத்தோட மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ், படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஏஜிஎஸ். படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 52 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நெருங்கி இந்த படம் வந்துட்டு ஓடுது. படத்துல 5 சாங்ஸ் இருக்கு, 5மே வந்துட்டு பட்டாசா போட்டிருப்பாரு ஹாரிஸ். மோஸ்டா இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது யூரோப் அண்ட் அது தொடர்ந்து பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் இந்தியாவில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு யூஸ் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்துட்டு காட்டுறதுக்கு இவங்க தான் இந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியன் ஃபிலிமை யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார் காஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூர்யா, காஜல் அகர்வால், சச்சின் கேடிகர் மற்றும் பல கதாபாத்திரங்கள் படத்துல இருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2011 ஜூலைலேயே வந்துட்டு பூஜை போட்டாங்க, படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனது 2012 அக்டோபர் 12, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா படத்தோட ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 இந்த ஒரு டேட்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு படத்தை தள்ளி போட்டதுக்கு அப்புறம் அக்டோபர் 12 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல பிரியாமணி நடிப்புல வெளிவந்திருந்த சாருலதா திரைப்படம் பேஸ்ட் ஆன் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் தான். குட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள், என்ன இதுல சகோதரன். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சது. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது சாருலதா. அந்த படத்தை பார்த்து எல்லாருமே மாற்றான் பார்க்கும் போது ஆல்ரெடி இந்த படத்தை இப்பதானே பார்த்தோம், என்ன அதுல 2 பொண்ணுங்க இல்ல 2 பசங்க, என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணுதான் இந்த மாற்றானுக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவா அமைஞ்சது. இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிற கரெக்டா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 21, 2012 சாருலதா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹாரர் மூவி. பார்க்கப்பட்ட அத்தனை பேருமே ரொம்ப நல்ல திரைப்படம், நல்லா இருக்கு, இன்னும் இது ஒட்டிக்கிட்டே 2 பேர் இருக்காங்க, இப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராகவும் அந்த படம் இருந்ததுனால எல்லா பக்கமும் அந்த படத்தை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த படத்தை கொண்டாடினாங்க. அதை ஒட்டி அடுத்த 20 நாள்ல சூர்யா நடிப்புல 2 பேருமே ஒட்டி இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்ட்டு சொன்னது இந்த மாற்றானுக்கு ஒரு நெகட்டிவாவே அமைஞ்சிருச்சு. மாற்றான் பெருசா அவார்ட்ஸ் எல்லாம் நாமினேட் ஆயிருந்ததை தவிர பெருசா எந்த அவார்டுமே வந்துட்டு வின் பண்ணல. ஏன்னா சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது படத்துல அவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கும். எமோஷனல் சீன்ஸ்லாம் அவ்வளவு அழகா கேரி ஓவர் பண்ணியிருப்பாரு. ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், சாங்ஸ், டான்ஸ்னு பிச்சு உதறி இருப்பாரு. கேவி ஆனந்தோட ஒரு ஃபைனஸ்ட் ஃபிலிமா அந்த மாற்றான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் தான் இந்த மாற்றான். தெலுங்குல இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பிரதர்ஸ் அப்படிங்கிற டைட்டில். அது 2 சூர்யால ஒரு சூர்யா வாய்ஸ் கொடுத்துட்டாரு, இன்னொரு சூர்யாவுக்கு மட்டும் கார்த்தி வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த மாற்றான் திரைப்படமும் ஆகட்டும், சாருலதா திரைப்படம் ஆகட்டும், 2மே தியேட்டர்ல தான் பார்த்திருந்தேன். சாருலதா சேலம் ஏஆர்எஸ் தியேட்டர்ல வந்து பார்த்திருந்தேன். ஸோ ஒரு பிரம்மாண்டமா எனக்கு அந்த படம் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஹாரர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல அந்த எமோஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. முக்கியமா 2 பேரும் எப்பறம் ஒட்டிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருந்தது இல்லையா, அது செம்மையா வந்துட்டு கேரி ஆகிருந்தது. அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பார்த்தது கிடையாது. அடுத்த ஒரு 20 நாள்ல மாற்றான் எங்க ஊர்ல லட்சுமி தியேட்டர்ல பாக்குறேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஏன் இது இப்பதான் பார்த்தோம் போன வாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மொத்த படம் குழுவும் நம்பிட்டு இருந்தது இந்த ஒரு மொமெண்ட் செம்மையா இருக்கும், 2 சூர்யா ஒட்டிட்டே இருக்காங்க, அது ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அத்தனையுமே 20 நாளைக்கு முன்னாடி வந்து சாருலதா அவங்களோட வந்துட்டு கிரியேட் பண்ணதுனால எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்தவங்க இப்பதானே இந்த படம் இதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த படம் வந்துட்டு ஈஸியா ஒரு 6 சப்ஜெக்ட் எடுத்ததுனால எல்லா பக்கமும் வந்துட்டு ரீச் ஆயிருச்சு. ஆனா இந்த மாற்றானுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவா அமைய நினைச்சாங்களோ, படம் ஓப்பனிங் அப்ப அதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவா அமைஞ்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது மாற்றான் தான், லேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாற்றான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் பார்த்த திரையரங்கத்துல ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் தான் வந்துட்டு மாற்றான் பார்த்துருந்தேன். இன்ட்ரோல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இன்னுமே என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ அதுல ஒரு பின் ட்ராப் சைலண்டா வந்துட்டு தியேட்டர்ல எல்லாருமே வந்துட்டு ஆன் பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு சீன் வந்துட்டு இன்ட்ரோல் சீன். அதுக்கடுத்து படத்துல வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே ரிப்பீட்டட் வேல்யூவா இருந்தது. இப்போ வரைக்குமே அந்த சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட்ல ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாங்ஸா ஆல்பம் ஹிட்டா வந்துட்டு ஹாரிஸ் கொடுத்திருப்பாரு. அந்த சாங்ஸ்லாம் இப்ப கேட்கும் போது தியேட்டர்ல அந்த விஷுவல் நம்ம மெமரிக்கு வந்துட்டு போற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும். நாஸ்டாலஜிக் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். நான் மாற்றான் மொத்தம் 2 வாட்டி வந்துட்டு தியேட்டர்ல பார்த்திருந்தேன். அதுல செகண்ட் டைம் தியேட்டர்ல பார்க்கும்போது டைம் டேபிள் உடைக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அழகா எமோஷனல் வந்துட்டு ஒரு பீக்குக்கு வந்துட்டு கேரி ஓவர் பண்ணி அந்த கோவத்தை அந்த டைனிங் டேபிள் உடைக்கும் போது ஒரே ஷாட்ல அந்த டைனிங் டேபிள் ரொம்ப சுக்குநூறா போய் ஒரு தட்டு கீழே வந்து அப்படியே சுத்திட்டு வந்து அந்த சீன் வந்து முடியும். அந்த சீனை வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவங்க அப்பா சூர்யா பார்த்து பேசுற மாதிரி டைலாக் இருக்கும். ஜெனட்டிக் மூலியமா தான் நீ ஒரு டெஸ்ட் பேபியா தான் பிறந்தேன், அதுல நான் உனக்கு வந்துட்டு உன் உடம்பு ஃபுல்லா வந்துட்டு நிறைய பேர்த்தோட செல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையராஜா, ரஜினி, கமல், விவேகானந்தர், செஸ் ஆனந்த் அப்படின்னு நிறைய பேரை சொல்லுவாரு. இவங்களோட ஜெனட்டிக்ஸ் எல்லாம் உன்னோட உடம்புலயே நான் புகுத்தி இருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த விவேகானந்தர் பேர் அப்படிங்கிறது வந்துட்டு மியூட் ஆயிடுச்சு. இது செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஞாபகங்கள். இப்போ படத்தோட சாங்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் சாங் ஒரு லைஃபே சேஞ்ச் ஆகுது ஒரே பாட்டுல. ஸோ அந்த ஒரு பாட்டு தான் இந்த ரெட்டை கதிரை பாட்டு.
குழந்தை பிறந்ததுல குழந்தை வளர்ந்து இவங்களோட ஃபேமிலியும் வந்துட்டு அப்படியே growth ஆகி அந்த பாட்டு முடியும் போது ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்துட்டு மாறிடுவாங்க. இந்த பாடலுக்குள்ள வரக்கூடிய சில விஷயங்கள், அந்த சின்ன சின்ன மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு ரசிக்கப்படியா வந்துட்டு கேவி ஆனந்த் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு இரட்டை கதிரே. ரெண்டாவது வரக்கூடிய பப்ல ஒரு சாங் தீயே தீயே ராத்தி, அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லா ஒரு கோரியோகிராஃபி ஆகட்டும், பாட்டோட மியூசிக் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு கேட்டுட்டே இருக்கலாம், ரிப்பீட்டட் வேல்யூவா இருக்கும். இந்த மூணாவது சாங் தான் டூயட் சாங். ஏ நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மைக்கிறேன். இந்த பாட்டை இப்ப அது வரைக்குமே ரெட்டை கதையில 2 சூர்யா குழந்தையா இருந்து பெரியவரும் ஒட்டிட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து பப் சாங்லையுமே வந்துட்டு காஜல் அகர்வால் அந்த ஓல்கா இருப்பாங்க, கூட வந்து 2 சூர்யா சேர்ந்து வந்துட்டு ஆடுற மாதிரி தான் வந்துட்டு தீயே தீயே பாட்டுமே இருக்கும். ஆனா இந்த மூணாவது டூயட் சாங். இப்ப இந்த டூயட் அப்படிங்கிறது விமலுக்கும் நம்ம காஜல் அகர்வாலுக்கு இருக்கக்கூடியது, அகிலன் தனியா தான் இருக்கணும். அதனாலேயே வந்துட்டு அந்த சாங் ஆரம்பிக்கும் போதே விமல் வந்துட்டு அகிலன் இப்படி தள்ளி வர மாதிரி, அகிலன் தண்ணிக்குள்ள விழுந்துற மாதிரி, தனியா பிரிஞ்சுற மாதிரி சாங்குக்காக மட்டும் கேவி ஆனந்த் பண்ணியிருப்பாரு. அப்ப டூயட்ல காஜல் அகர்வாலும் விமல், அதாவது சூர்யாவும் ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பாங்க, இன்னொரு சூர்யா ஆகிற அகிலன் அவர் தனியா வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. முக்கியமா அந்த பாட்டோட லொகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாலாவதா வரக்கூடிய பாடல் யாரோ யாரோ நீ யாரோ, விமல் செத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சாங். அதுல வந்துட்டு இவ்வளவு நாள் கூடயே இருந்த ஒருத்தன் இப்ப இல்ல அப்படிங்கிற வழியும், காஜல் அகர்வாலும் வந்துட்டு நம்மளோட ஆள் வந்துட்டு இறந்துட்டான், இப்ப இவனுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அது ஒரு மாதிரி நமக்கு உறுத்தாம அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த பாடல் வந்துட்டு காட்சியமைப்படிருப்பாங்க. கடைசி சாங் தான் வந்துட்டு யுக்வேனியால நடக்கக்கூடிய அந்த பாடல் கால்மளித்த பூவே, அந்த பாட்டு. ஸோ அதுவுமே அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், டான்ஸ்ல வந்துட்டு பயங்கரமா இருக்கும். இப்போ வரக்கூடிய அந்த பாடல் வரையிலாம் வந்துட்டு கேட்கறது அந்த மாதிரி அந்த பாட்டு என்னடா என்ன பாடுறாங்க, ஆனா நல்லா இருக்கும், செமையா இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு வைபா இருக்கும். மொத்தத்துல இந்த 5 சாங்குமே என்னோட ஒரு ஃபேவரட்டான சாங் தான். அதுல பர்சனலா வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா யாரோ யாரோ நீ யாரோ, அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி செமையா இருக்கும். இந்த ஒரு 5 பாட்டு உங்களோட ஃபேவரட் எதுங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஒரு ஆல்பம் ஹிட்டா வந்துட்டு இந்த பாட்டு இப்போ வரைக்கும் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு பிளேலிஸ்ட்ல. இப்போ இந்த படத்தோட ஒரு அனலைஸ் எடுத்துப்போம். முக்கியமான சீன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் வந்துட்டு நல்லா எக்ஸிக்யூட் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான். ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள். ஸோ இதில் வந்து டாக்டர் சொல்லிடுறாரு, ஒருத்தர் தான் ஹார்ட் இருக்கு, இன்னொருத்தர் ஹார்ட் இல்லை. ஸோ நீங்கள் பாச வச்சு வளர்த்ததுக்கு அப்புறம் இதில் எவனுக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது, அதனால இப்பயே வந்துட்டு ஒரு குழந்தைய நம்ம வெட்டி எடுத்துருவோம், அந்த ஹார்ட் இருக்கிற குழந்தைய மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, கட் பண்ணால் ரெட்டை கதிரே சாங்குங்கிறது வரும். ஆனால் இது நடுவில் டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோதான் பெரிய ஜெனட்டிக் ரிசர்ச்சாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணலாமா, ஸ்கேன் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும்ல, குழந்தைய அப்பயே அபார்ட் பண்ணிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்பாரு. அவங்க அப்பா ஒத்துப்பார், சரி அப்பனா வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு கொண்டுருங்க எடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு இது ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அந்த ரெட்டை கதிரை பாட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு குழந்தை பிக்ஸ் அந்த மாதிரி காட்டுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா அப்பா கூட வந்துட்டு விமல் சூர்யா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ அந்த சீனை வந்து சொல்லுவார், இந்த தலைவலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குப்பா அப்படின்ட்டு. அப்போ அந்த பாட்டில் அந்த சீனை வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஸோ அப்போ இவர் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரு குழந்தை வந்துட்டு கொல்ல பார்ப்பாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சண்டையில சூர்யா வந்துட்டு இதை சொல்லுவான், ஏன்னா அப்பாங்கிறியா, அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு அப்படின்ட்டு அந்த பிளாஷ்பேக் போயிட்டு ஒரு சீன் வந்து நல்லாவே இருந்தது. படத்துல தளபதியோட ரெஃபரன்ஸ்ங்கிறது 2 இடத்துல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2 சூர்யாவுமே வந்துட்டு இந்த ரெட்டை கதிரை பாட்டுல வளர்ந்ததுக்கு அப்புறம் படத்துக்கு போவானுங்க. அதுல வந்து ஒரு சூர்யா மங்காத்தா போகணும்னு நினைப்பான், ஒரு சூர்யா நண்பன் போகணும்னு நினைப்பான். கடைசியா 2 பேருமே கூட்டு போயிட்டு கர்ணன்ல வந்துட்டு நம்ம கேவி ஆனந்த் உட்கார வச்சிருப்பாரு. சிவாஜியோட கர்ணன் படம் ஓடும். அப்படியே கட் பண்ணோம்னா இன்ட்ரோல் போர்ஷன் அப்ப கார்ல வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு சூர்யா போடுற பாட்டு வத்தி குச்சி பத்திக்காதரான்னு தலை சாங் போடுவாங்க. இன்னொரு சூர்யா டப்புன்னு வந்துட்டு அடுத்த பாட்டு போடுறப்போ நம்ம தளபதியோட ரத்தத்தின் ரத்தமே அந்த சாங் வரும். அப்போதான் அந்த ஆக்சிடென்ட் ஆகிற மொமெண்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு போட்டு அப்படியே வந்துட்டு சிம்பிளாக ஓடிட்டு இருக்கும். நாமளும் அப்படியே ரத்தத்தின் ரத்தமே கேட்டு திடீர்னு வந்து ஒரு வண்டி இடிச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த தீம் பார்க்ல வரக்கூடிய ஃபைட்டுங்கிறது செம்ம எக்ஸிகியூஷன். ரெட்டை கதிரை பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வி லவ் எனர்ஜியான்ட்டு கூட்டமாக குழந்தைங்க சொல்ற மாதிரியான ஒரு ஆடுங்கிறது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த எனர்ஜியான் பால் பவுடரோட கீழே இருக்கக்கூடிய டேக்லைன்ஸ்லாம் என்னன்னா, மிராக்கிள் ஃபார்முலா, இன்ஸ்டன்ட் எனர்ஜி, மெமரி பூஸ்டர், இந்த 3 வச்சுதான் அந்த எனர்ஜியானுங்கிறது வந்துட்டு செயல்படுது. இவருக்கு எப்படி இவ்வளவு பெருசு ஆனாங்கன்ட்டு ஒரு டிஸ்கஷன், ஒரு பார்ட்டி ஆள் மாதிரி கூப்பிட்டு, என்னோடது இது வரைக்கும் 70% வந்து லீடிங்ல இருக்கு, மற்ற ப்ராடக்ட்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு, ஸோ நான் இதெல்லாம் பண்றேன், இதுக்கு முக்கிய காரணம் என்னோட வைஃப் சுதா தான் அப்படின்ட்டு அவங்க ஃபோக்கஸ்ல ஒரு கேமரா ஆங்கெல்லாம் போயிட்டு வரும். அந்த ஒரு பார்ட்டியால தான் காஜல் அகர்வாலோட இன்ட்ரோ இருக்கும், ஓல்காவோட இன்ட்ரோவுமே வந்துட்டு நடக்கும். அப்பதான் காஜல் அகர்வால் 2 சூர்யாவை மீட் பண்றது. அப்போ அவங்க வந்துட்டு ஓட்கா குடிச்சிருப்பாங்க, அதனால எல்லாமே 2 தெரியும். 2 பேரா தெரியுறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் 4 பேரா தெரிஞ்சாதான் தப்பு அப்படின்ட்டு சூர்யா சொல்லுவாரு. ஸோ அதுலேருந்து அவங்களோட அந்த நட்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதே இடத்துல தான் அந்த பால் பவுடர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ரகுராம் காஜல் அகர்வால் வந்துட்டு பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளுங்கிறது அங்கே வச்சிருப்பாங்க. கட் பண்ணோம்னா அவர் வந்துட்டு லவ் லெட்டர் கொடுப்பாரு காஜல் அகர்வால், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ஒரு இடத்துல அவர் டெத் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கேஸுமே காஜல் அகர்வால் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அழகா காமெடியா வந்துட்டு கையாண்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. 2 சூர்யா இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஓகேடா, இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கும்போது நீ என்ன பண்ணுவேன்
கண்ண முடிப்பங்க அப்படின்ட்டு சூர்யா சொல்ற அந்த விஷயம் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா வந்துட்டு அந்த சீன் எடுத்துருப்பாங்க. நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி அந்த ஒரு பார்ட்டி ஹாலில் ஒரு லாயர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ சூர்யா வந்துட்டு அந்த ஆன்டிகிட்ட கூப்பிட்டு சொல்லுவார், இன்னும் அங்கிள் வந்துட்டு இப்படி விட்டீங்களா, அங்கே பாருங்க பொண்ணுங்களை இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. கட் பண்ணோம்னா அவருக்கான ஒரு சீனுமே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம சுதா சூர்யா அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் மேலே வந்துட்டு டவுட் போடுவாங்க. ஏன்னா ரகுவோட அம்மா கெமிஸ்ட்ரி டீச்சர், அவங்க ரகு வந்துட்டு சேகரிச்ச ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்துட்டு கோயிலில் உங்களை அடிக்கடி பார்க்குறேன், உங்க எனர்ஜி ஆன் ப்ராடக்ட்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் வந்துட்டு சுதாட்ட கொடுக்க போவேன். சுதா அவங்க புருஷன்ட்ட கேட்கறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த கார் விண்டோவிலேயே ஒரு ஷார்ட் ஒன்று கேவியன் காட்டியிருப்பாரு. அப்போ ஒரு அம்மா எனர்ஜியான் பால் பவுடரை வாங்கிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள், பின்னாடி ஒரு பீஜியம். ஸோ அவங்க அம்மா என்னடா அது எல்லாருமே எனர்ஜியான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, ஆனால் இது எதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நெஞ்சு பாரமா இருக்குமே அந்த மாதிரியான ஒரு சீனை வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட்ல கன்வே பண்ணியிருந்தாரு. எனக்கு ப்ராடக்ட் மேலே சந்தேகம் இருக்கு, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு டப்புன்னு இந்த ஒரு லாயர் வீட்டுக்கு தான் அவங்க வந்துட்டு போவாங்க. என்னடா சுதா இங்க வந்து டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கா, நீ நேரில் கிளம்பிவான்னு சொல்லும் போது தான் ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ வந்துட்டு இவ்வளோ தூண்டி விட்டுக்கிறாங்க, என் ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறேன்னு சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இப்போயே நீ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க வந்து ரைட் போடட்டும், அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்களாம் நம்புங்கடா, ஏன்னா நான் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணல, நான் யாருக்கும் எதுவும் ஃபோன் பண்ண போடுறது கிடையாது, இந்த அப்படின்ட்டு ரைடு வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. பட் அந்த ரைடுலையுமே வந்துட்டு கிளீன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, எனர்ஜியால் வந்துட்டு எதுவுமே கலக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சுதா வந்துட்டு சமாதானம் ஆவாங்க. நடுவில் கம்பெனியில் வந்து ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் சீனுக்கு நடுவில் ரெண்டு சூர்யா அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறது. அப்பா பார்த்துட்டு என்னடா இவனுங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனிக்கு எதிராக ஸ்ட்ரைக்கே நடத்துறாங்க, அவனுக்கு அங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னு கேட்கறது. இந்த ஸ்ட்ரைக்கை கலைக்கிறதுக்கு கேஎஃப்சி இருந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி வர வச்சதுன்ட்டு அந்த ஒரு ஃபன் மொமெண்ட் நல்லாவே அமைச்சிருந்தாங்க. ஓல்கா ராமச்சந்திரனோட ஆஃபீஸ்க்கே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது ராமச்சந்திரன் கண்டுபிடிச்சிருவாரு, நீ ஒரு ஸ்பை தானே அப்படின்ட்டு. ஸோ அவங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது ரெண்டு சூர்யாவை மீட் பண்ணுவாங்க காஜல் பார்க்கறவங்க மூலியமா. சரி நான் உங்களை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன்ட்டு அவங்களோட அந்த மாட்டு பண்ணைக்கு கூட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மற்றது அவங்களுக்கு வர ப்ராடக்ட்ஸு, ஸோ அவங்க அங்கே பண்ணுற அந்த பால் இதெல்லாம் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஒன்னே வந்து ரகுராம் ரெண்டு சூர்யாவை திட்டிடுவாரு, அவர் ஸ்பைடா ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, முன்னாடி வந்துட்டு போகாதீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஓல்காவை போய் பார்த்து பேசும்போது அவங்களோட சாலிடான எவிடன்ஸ் இருக்கும், எனர்ஜியால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பணம் கொடுப்பாங்க. நான் ஓல்கா ஒத்துக்க மாட்டாங்க. உடனே அடுத்த சீன் என்ன ஆகும், ஓல்கா வந்துட்டு ஒரு டீம் அமைச்சு சாவடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க சாவும் போது வாயில் ஒரு பென்ட்ரைவ் போட்டு செத்துருவாங்க. இப்போ அது அந்த ஆளுங்களும் பார்த்துருக்காங்க. உடனே மார்ச்சரிக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த போஸ்ட்போன் பண்ணக்கூடியவன்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பென்ட்ரைவ் மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த சீனை காய்ச்சல் பரவாயில்ல பார்த்ததும் இவங்க போய் 10,000 ரூபாய் பிளஸ் அவங்க சைனி கழட்டி கொடுத்துட்டு அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்து சூர்யா கையில் கொடுத்துருவாங்க. இப்போதான் இன்ட்ரோ பிளாக். சூர்யா கையில் பென்ட்ரைவ் இருக்கு. கார் ஓட்டிட்டு போகும்போது அப்பா வந்து பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக நம்ம கும்பல் அனுப்ப வேணாம், அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், ஒரு பல்வேரியா கும்பல் அமுச்சு விடுன்ட்டு ஒரு திருட மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 பேர்த்து அமுச்சு விடுவாங்க. அவங்க அம்முன்னு போயிட்டு இந்த பேக்கெட்ல இருக்கிற பென்ட்ரைவ் மட்டுமே குறி வச்சு எடுப்பான். காசு வாட்சி இதெல்லாம் கழட்டி கொடுத்தா அவன் மட்டும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். பென்ட்ரைவுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க, பென்ட்ரைவ் மட்டும் எடுப்பான். ஆனால் அங்கே தான் வந்துட்டு அந்த இன்ட்ரோல் ஃபைட்டுங்கிறது நடக்கும். ஸோ அந்த இன்ட்ரோல் ஃபைட்டில் தான் நம்ம பிபல் சூர்யா அவர் வந்துட்டு இறந்துருவாரு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப அழகா எமோஷனாக வந்துட்டு கேரியர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னோட நினைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அந்த ஃபைட் வந்துட்டு ரொம்ப அந்த ஸ்டண்ட்லாம் வந்துட்டு பார்த்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலர் கோஸ்ட்ல வந்துட்டு தொங்கிட்டு இருக்கிறது, திடீர்னு அந்தாண்ட போகிறது இந்தாண்ட இறங்குறது, அங்கேருந்து இவங்க அடிப்படி கீழே விழுவுறது, சூர்யா மண்டையில் வந்துட்டு டம்முன்னு ஒரு அடி விழுவுறது அப்படிங்கிறது நம்ம மண்டையிலே வந்துட்டு விழுந்த மாதிரியான ஒரு ஃபீல் சவுண்டு எல்லாமே அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு கேவி ஆனந்த். இதுக்கு நடுவில் தான் அந்த R&D லேபோட ஃபயர். அது எதனால நடந்ததுன்னா இவங்க அப்பாவே வந்துட்டு ரகு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா எலியை கொடுத்து எனர்ஜியான டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொடுத்தது எலி வந்துட்டு செம்ம எனர்ஜியாக வந்துட்டு அட்ராக்டிவாக வந்துட்டு வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு ரொம்ப டல்லாவது, 1 வருஷம் இந்த எலி செத்தே போச்சு, இதெல்லாம் இந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா 5 வருஷத்துல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பான். இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு நம்ம ராமச்சந்திரன் ரகுராம்கிட்ட கேட்கும் போது சிஸ்டம்ல மட்டும் ஏற்றி வச்சிருக்க வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்றாங்க. அடுத்த சீனே ரகுராம கொண்டுருவாங்க. ஆனால் இதை வந்துட்டு ஓல்கா பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஓல்கா வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க, அந்த டீலுக்கு ஒத்து வராதனால. இத்தனை விஷயம் வந்துட்டு ஓல்காவோட அந்த பென்ட்ரைவ்ல இருக்கும். அந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ சூர்யா கொண்டுட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சூர்யா இறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு சீன் மூவ் ஆகுது. அங்க அந்த சூர்யா டெத் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் மட்டும் இருக்கு. இதை எடுத்து இப்போ அகிலன் சூர்யாவுக்கு வச்சிருவோம், ஒருத்தனையாச்சும் காப்பாற்றுறோன்றாங்க. அப்போ 2 பேரும் ஒட்டிட்டு இருக்கிறது டப்புன்னு அறுத்து இன்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மொமெண்ட்ல வந்துட்டு போடுறாங்க. இதுக்கப்புறம் அகிலன் சூர்யா விசஸ் ராமச்சந்திரனா படம் வந்துட்டு மூவ் ஆகுது. அப்பாவை பத்தி பிமலுக்கு தான் வந்துட்டு டவுட் இருந்தது. ஓல்கா போனதுலாம் இதுதான்ட்டு அப்பா கூட அப்பதான் சண்டை போடுவாரு. அப்பதான் 2 சூர்யாவே வந்துட்டு அடிச்சுப்பாங்க பயங்கரமா. அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ்க்கு ரொம்ப அழகா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கும். அப்பதான் அவங்க அம்மா வருவாங்க, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லும் போதுதான் நான் தனியா போறமா அப்படின்ட்டு நவுந்து போனா கூட இந்த மாதிரி இது என்னால தனியா கூட ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சூர்யா வருத்தப்படுவாங்க. டேய் நீ வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்டா, நான் ஒரிஜினல் அப்படிமா, டேய் உனக்கு ஹார்ட் டேக்கடா, நீ ஹார்ட்
ஹார்ட்லெஸ் ஃபெல்லோட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூர்யா மாத்தி மாத்தி திட்டிக்கிறது. சூர்யாவோட அம்மா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற இல்லடா, ஒரே உயிர், அது ஏன் உயிர்ரா அப்படின்னு சொல்றா. அந்த எமோஷனல் காட்சிகள் அழகா இருக்கும். அதுக்கான பின்னணி இசையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ விமலுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கிறது செகண்ட் ஹாஃப்ல அகிலனுக்கு அவங்க அப்பா மேல ஏற்படும். ஏன்னா அந்த பல்வேரியா கும்பல்ல ஒருத்த வந்துட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு போனாலே சூர்யா கொண்டுட்டு ஸோ அவனை ரோட்டில் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. அப்போ அவனை துரத்தி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துடும். ஆனால் அவனோட ஃபோனுங்கிறது வந்து அகிலன் சூர்யாட்ட கிடச்சிடும். ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து என்னடா எஸ்கேப் ஆயிட்டியான்னு கால் வரும். எவன்டா அவன் அப்படின்னு பார்த்தா அவன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான். உடனே ஆஃபீஸ் போவார். டப்புன்னு தினேஷை கூப்பிட்டு இந்த நம்பர் யாரோட ஸ்டாஃப்னு பார்த்தா தினேஷ் தானே அந்த பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தினேஷ் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது தான் கரெக்டாக ஃபுட் சேஃப்டியோட ஆளுங்களாம் வந்துட்டு உள்ள வந்துருவாங்க. அதில் சூர்யா வந்துட்டு உள்ள மாட்டிப்பாரு. அந்த ஒரு ரைடு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃபீஸே கலைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ சூர்யா ஒவ்வொரு ஃபைலை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த திருடங்க சூர்யா கையிலேருந்து எடுத்துட்டு போன 2 வாட்ச் ஓல்காவோட பென் டிரைவ் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடக்கும். ஓல்காவோட பென்ட்ரைவுக்கு இது ஓல்கா தான் அப்படின்ட்டு சூர்யாவுக்கு நினைவு வரதுக்கான ஒரு காட்சிகள்ங்கிறது இந்த தீயேன்னு அந்த பப்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஓல்கா கழுத்துல இருக்கிற பென்ட்ரைவ் வந்துட்டு சூர்யா பார்த்துட்டு ஓ சம பென்ட்ரைவ் லக்கி இடத்துல வந்துட்டு உட்காந்துருக்குன்ட்டு அந்த பென்ட்ரைவ் அவர் தான் சொறி விடுவார் கழுத்துல. ஸோ அந்த பென்ட்ரைவ் டப்புன்னு வந்துட்டு அகிலன் சூர்யா ஞாபகம் வருது. ஓல்கா தானே என்ன திருநீர் போன பொருள் எப்படி நம்ம ஆஃபீஸில் இருக்குங்கிறத இவன் கரெக்டாக தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் காய்ச்சலுக்காக விட்டு அந்த பென்ட்ரைவ்ல அதெல்லாம் வந்துட்டு போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. அப்பா கிட்ட அப்பதான் அந்த டைனிங் டேபிள் உடைக்கிற சீன். அப்போ வந்து தினேஷை பத்தி சொல்லுவாரு. என்ன தினேஷுக்கு உனக்கும் வந்துட்டு ஆஃபீஸில் ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்கும் போது அப்படியே பேசிட்டு இருக்க சூர்யாவோட டென்ஷன் வந்துட்டு செம்மையா வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு வர அந்த ஒரு காட்சிகள் வந்து பயங்கரமா எடுத்துப்பாங்க. அப்பதான் சூர்யா மண்டையில இதெல்லாம் இவன் அப்பா பத்தி சொன்னான விமல் அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு தோண்டிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த டைனிங் டேபிள் உடைக்கிற சீனுங்கிறது செம்மையா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சூர்யா சொல்றது இப்போ கோபங்கிறது முட்டாளோட ஆயுதம். அம்பை வளைக்கிறதோட அம்பு எரிஞ்சவ யாருங்கிறத கண்டுபிடி, அவன் சாம்ராஜ்யத்தை மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு மோட்டிவேஷன் வேறு கொடுக்குறியான்னு சூர்யா மைண்ட் வாய்ஸில் கிடச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன். அப்போ அம்பு எரிஞ்சது யார், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இதெல்லாம் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஓல்காவோட பென்ட்ரைவ் வச்சுக்கிட்டு 45 பேர் ஏர்கிராஃப்டில் இறந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு யுக்வேனியில் நடக்குது. இவங்களோட மாட்டு தீவனம் போகிறதுக்கெல்லாம் வந்து யுக்வேனியில் தான் ப்ராடக்ட் எல்லாமே யுக்வேனியன்னு கை கட்டுது. வாங்க யுக்வேனியா கிளம்பும் அப்படின்ட்டு காஜல் அகர்வால் சூர்யாவை யுக்வேனியா கிளம்புறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் யுக்வேனியாவில் இருக்கக்கூடிய இவங்க தேடுறது பிடிக்கிறது, அங்கே அந்த அமெரிக்காங்கிறது ரஷ்யாங்கிறது யுக்வேனியாங்கிறது போர் நடந்தது, அட்டாமிக் ரிசர்ச்ங்கிறது இந்த எனர்ஜியான் பற்றி எல்லாம் பேசுறது, அப்போ நாங்கள் ஒலிம்பிக் அத்லெட்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசிட்டாங்களோ அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகாகவும் இருந்ததோ. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னாடி வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு காஜல் அகரோட வாய்ஸில் வந்துட்டு படத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. அது சில பேருக்கு ஒரு மாதிரி படம் வந்துட்டு எந்த இடத்துலயே வந்துட்டு லேகா ஒரு மாதிரி புரியாமல் வந்துட்டு போயிடுச்சு வெகுஜன மக்களுக்கு அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. அப்போதான் மாற்றம் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ செகண்ட் ஹாஃப்ல யுக்வேனியா போனதுக்கு அப்புறம் படம் சரியில்லை படம் புரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குங்கிறது வந்து இருக்கதான் செஞ்சது. யுக்வேனியா போனதுக்கு அப்புறம் காஜல் அகரோட ஃப்ரெண்ட் அசோகன் எடுத்திருப்பாரு. அவர் மூலியமா தான் ஒரு இடத்துல தங்குவாங்க. ஆனா அதுக்கு அவங்க கூடயே வந்துட்டு இவங்களை வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பின்னாடி சுத்திட்டு இருப்பான். யார் என்னன்னு வந்துட்டு தெரியாது. போட்டோலாம் எடுத்துட்டு இருப்பான். சூர்யா அழகழகா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறது இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ரூம்ல வெக்கேட் பண்ணிட்டு இவங்க ஒரு 6 பேர் வந்துட்டு ஏர்கிராஃப்ட்ல சாவலன்னு தெரிய வரும். 39 பேர் தான் இறந்துருக்காங்க. இப்போ அந்த 6 பேரும் அட்ரஸையும் கொடுங்க அசோக், நாங்கள் ஒவ்வொருத்தரா பார்க்க போறோம் கிளம்பும் போது அசோக் வந்து பாம்பு வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த பாம்பு சூர்யாக்கு வைக்கப்பட்டிருந்தான். பட் இவங்களாம் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அசோக் இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க 6 பேர் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு போறாங்க. அதில் 5 பேருமே வந்து இறந்துட்டாங்கிறது தெரிய வருது. 6வது தான் நதியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு டான்ஸ்ல வந்து பப்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்கள போய் பார்க்கும்போது அந்த கால் மொழித்தே போவே அந்த சாங் வந்து பிளேஸ் ஆயிருந்தது. ஒரு குரூசியல் சீன்ல சாங்ஸ்ல இவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் தினேஷோட டீம் வந்துட்டு சூர்யா வந்துட்டு எல்லாமே டார்கெட் பண்றதுக்கு செட் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த கவலையும் நம்ம சூர்யா வந்துட்டு பயங்கரமா அங்கே வந்துட்டு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. கூட காட்சியில் இருக்கிறவங்க ஆடிட்டு தான் இருப்பாங்க. எதுக்கு போனங்கிறதே மறந்துட்டு டான்ஸ்ல வந்துட்டு ஈடுபடிட்டேப்பா அப்படின்னு இருந்துச்சு அந்த காட்சிகள். ஆனால் அந்த பாட்டு அந்த டான்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஒரு பப்ல கன்ஃபியூட் ஃபைட்டிங்லாம் நடந்து முடியும். அப்போதான் வந்துட்டு போலீஸ்காரங்களோட டீமுங்கிறது அங்கே ஒன்று இருக்கும். சூர்யாவும் காஜல் அகர்வாலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, சரி நீங்க என்னதான் பண்றீங்கன்னு பார்க்கலாம்னா பாம்லாம் வெடிக்குது, நீங்க தான் அந்த பாம்லாம் வச்சு அங்கிருந்து நீங்க எதுக்கு எஸ்கேப் பண்ணி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க ஜெயிலில் அடிச்சிருப்பாங்க. உடனே சூர்யா வந்துட்டு டப்புன்னு கன் எடுத்து வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸ் தலையை வச்சு நான் சொல்றது கேள்வியா, இந்த மாதிரி வந்துட்டு உங்க ஊர்ல இந்த நல்லா நடந்திருக்குது, எங்க ஊர்ல இப்போ அது பாதிக்க போகுது, நான் அதை எப்படியா தடுக்கணும், அந்த சயின்டிஸ்ட் உயிரோட தான் இருக்காங்களா, அது நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்களா, அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு கேட்கறதுனால போலீஸ்காரங்க ஓகே இந்த சயின்டிஸ்ட் வந்து கூட்டு போறான், 20 நிமிஷம் டைம் என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு போரே போயிட்டு இருந்தது அட்டாமிக் ரிசர்ச்னால. அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது இல்லாம இருந்தது எங்க ஊர்னால. ஆனா எப்படியாச்சும் ஒலிம்பிக்ஸ்லயாச்சும் மெடல் அடிக்கணும் இருந்தோம். அப்போ எங்க மினிஸ்ட்ரி அத்லெட்ஸ்லாம் வந்துட்டு கூப்பிட்டு தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலையுமே எவனும் தேடுற மாதிரி தெரியல. எப்படியாச்சும் எங்கள் கண்ட்ரி ஒரு மேலே வந்துடணுங்கிறதுக்காக சொன்னோம். உங்கள் அப்பாவை போய் மீட் பண்ணோம். ஸோ அவர் தான் வந்துட்டு இப்படி ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டு மாட்டுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி மாட்டுக்கு கொடுத்து அது வழியாக பால் வந்து அந்த பால் எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த எனர்ஜிங்கிறது பயங்கரம் வந்து கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு இவங்க உடம்புல ஸ்டெராய்டு கலந்துருக்குங்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒன்று வந்துட்டு உங்கள் அப்பா உருவாக்கி கொடுத்தாரு. அதை வச்சு தான் எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மெடல்ஸ்லாம் வந்துட்டு அடிச்சாங்க இந்த 45 பேருமே.
ஆனா இந்த விஷயம் வந்துட்டு தெரிய வந்ததுன்னா கொடுத்த மெடல்லாம் பிடிங்கிப்பாங்க. அதனால வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி வந்துட்டு பொய்யா செட் பண்ணி அவங்க எல்லாம் இறந்துட்டு மாதிரி நாங்களே வந்துட்டு இது பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் தெரிய வருது ஒரு வருஷம் கழிச்சு இவங்களுக்குலாம் வந்துட்டு உடம்பு சரியாம வந்துட்டு போயிருச்சு. வெயிட் லிஃப்ட் பண்ணவெல்லாம் ஒரு டம்ளர் கூட தூக்க முடியாம வந்துட்டு நிலைமைக்கு மாறிட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு சூர்யாவுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் எங்க ஊருமே பாதிக்குது. இதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு சீரம் இருக்கா, இது எப்படி கண்டுபிடிக்க நிரூபிக்கிறது சொல்லும் போது அந்த சயின்டிஸ்ட் உங்க ஊர்ல இதை கண்டுபிடிக்க முடியாது, இந்த சீரம் இந்த பாலோட மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இதுல வந்து ஸ்டெராய்டு கலந்துருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த படம் பார்க்கும்போது தான் ஸ்டெராய்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் திரைப்படத்துல அந்த பொண்ணு வந்துட்டு ரன்னிங் இனிமேல் ஓடக்கூடாது, இவங்க வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த படத்துல வந்து 2வது முறையா வந்து ஸ்டெராய்டு பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்டெராய்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. உடனே சூர்யா அந்த சயின்டிஸ்ட் கொடுக்குற அந்த ஒரு சீரம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புவோம்னு எஸ்கேப் ஆவாரு. ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அந்த இடத்துலயே இருக்கக்கூடிய அந்த அத்லெட்ஸ்லாம் வந்துட்டு இவங்க அந்த மெடிசன் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப பாவமா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஏன்னா எப்படி இருந்தவங்க என்னடா இப்படி ஆயிட்டானுங்க, அப்போ இந்தியாவில் இத்தனை குழந்தைங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான காட்சிகள் வந்துட்டு அழகா வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சூரிய எஸ்கேப் ஆகும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், பின்னாடியே இந்த போலீஸ்காரன் துரத்திட்டு வருவான், தினேஷோட டீம் என்ட்ரி ஆகும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் சேர்த்து இருந்து சூரிய எந்திரிச்சு வந்து அடிக்கிற காட்சிகள்லாம் வந்துட்டு நல்லாவே படமாக்கி இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு ஆமாங்க இதை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கவே கூடாது, செம்ம கொடூரமான விஷயம் வந்துட்டு இதில் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமச்சந்திரன் குஜராத்தில் சிஎம் ஃபங்க்ஷனில் இருக்காரு, எங்கே இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. குஜராத்துக்கு சூர்யா பேரை ராமச்சந்திரன் அரெஸ்ட் பண்ணும்போது ராமச்சந்திரன் ஸ்டேஜ் வந்து எஸ்கேப்பு. இப்போ ராமச்சந்திரன் அங்கே இருக்கக்கூடிய சில இடத்துல ஒளிலான்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்க நியூஸ் மூலியமாக வந்து தெரிஞ்சிருச்சு ராமச்சந்திரன் அடிச்சு வெதிச்சிட்டு இருக்காங்க பொம்பளைங்களாம். சூரிய காப்பாற்றி ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கும் போதா அட படுபாவி இப்படி பண்ணிட்டேன்னு ராமச்சந்திரன் சூர்யா மேலே கோவப்படுறாரு. அப்புறம் சூர்யா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஏன்ப்பா இப்படி சரண்டர் ஆகுங்கன்னு பேசிட்டு இருக்க கல் எடுத்து சூர்யா கொல்ல பார்த்தா சூர்யா அந்த கல்லை வந்துட்டு டப்புன்னு திரும்பும் போது இவங்க காலில் விழுந்துருது. அவங்க அப்பா வந்துட்டு அந்த இடத்துல படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, நீ ஒரு டெஸ்ட் பேபிடா, நான் வந்துட்டு உன்னை உருவாக்கினேன், நீ ஒரு ஃபெயிலியர், நீ ஒரு ஃபிளாப் அப்படின்ட்டு இவரே என்னோட படத்தோட ரிசல்ட்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதான் செஞ்சது. அட்லாஸ்ட் அப்பதான் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ ஒருத்தனுக்கு மட்டும் பிறக்கல 10 பேருக்கு பிறந்தேன், நான் உனக்கு வந்துட்டு 10 விதமான செல்ஸுங்கிறத வந்துட்டு உனக்கு நான் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு தான் இளையராஜா, ரஜினிகாந்த், கமலஹாசன், செஸ் ஆனந்த், விவேகானந்தர், சச்சின் டெண்டுல்கர், மைக்கேல் ஜாக்சன், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சூர்யா வந்துட்டு டென்ஷன் ஆகி அட பாவி அப்போ நீ மேலே வச்சு அன்புலாம் பொய்யா பாசலாம் அப்படின்னு கேட்கும்போது நாய் மேலே கூட அன்பு வைக்கிறோம், அதுக்குன்னு நான் அது வந்து பெட்லலாம் படுக்க விடுறோம், அது நம்ம காலை கடிக்கும் போது நான் அடிச்சு துரத்துறது இல்லையா அதே மாதிரி தான்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஷார்ட் பேசிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு ஒரு க்ளோஸ் அப்புங்கிறது போகும். ஸோ சூர்யாங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் அந்த எமோஷன் சீன்ங்கிறது சூர்யா அவ்வளோ அழகாக கேரி ஓவர் பண்ணி அவங்க அப்பாவை அங்கேயே விட்டுட்டு போவார், எலியெல்லாம் வந்து கடிச்சு கொதற மாதிரியான ஒரு காட்சிகள் வந்துட்டு அழகாக கேவி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் படம் முடிஞ்சு சுபம் போட்டு சூர்யா காய்ச்சல் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையுமே ட்வின்ஸாக வந்துட்டு பிறந்துச்சு. ரெட்டைக்கதிரை பாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதை தூக்கி கடைசி எண்டில் போட்டு நன்றி போட்டு டைட்டில் கார்டு பிடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் மாற்றான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிக்சராக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. கேவி ஆனந்த் டைரக்ஷனில் ஒரு ஃபைனஸ்ட் ஃபிலிமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாற்றான் திரைப்படம் எப்படி போச்சு, நீங்கள் மாற்றான் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் எந்த தேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தட்டிட்டுருங்க. இதே மாதிரி வேறு எந்த படத்தை பற்றி பேசணுங்கிறதையுமே உங்களுக்கு தோன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.